ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, எழுந்திரு, போராடு. உனது வெற்றிக்காக நீதான் போராட வேண்டும். உன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக, உன் குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்துவதற்காக நீதான் போராட வேண்டும். இன்றோடு எல்லாம் முடிந்துவிட்டது. ஆம், உன் கவலைகளை நீக்கி உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கருணை புரிய உன் ஐயன் கந்த சுவாமியுடன் வந்துள்ளேன். உன் மொத்த குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க. என்றோ ஒரு நாள் வரவேண்டிய வெற்றிக்காக காத்திருக்காமல் இன்று இந்த நொடியே உன் கையில் வந்து சேரும் என்று போராடு. தனியாக போராடுகிறேனே என்று வருந்தாதே. தனியாக போராடுகிறாய்ப்பார், அதுவே உனது முதல் வெற்றிதான். இன்னும் அதீத தீவிர முயற்சியுடன் நீ போராட வேண்டிய காலகட்டம் இது. அதை விடுத்து என்றோ உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து கொண்டு இன்றும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே. இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை உன் முகத்தை காண துடித்தவர்கள்தானே? அவர்களின் பொய்யான முகத்தை இன்று கண்டு கொண்டாயா? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்களுக்கு தகுந்தாற்போல், அவர்களின் கெட்ட எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் நீ இல்லை என்பதே கசப்பான உண்மை. நீ என் அருள் பெற்ற குழந்தை. அதனால்தான் இம்மாதிரியான போலி மனிதர்களிடம் இருந்து உன்னை பிரித்து வைத்துள்ளது. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கும் தாழ்ந்து போகும்போதுதான் இந்த வாழ்க்கை உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கும். உன்னோடு தான் நான் இருக்கிறேனே. நீ ஆசைப்பட்டு செய்ய துவங்கும் காரியத்தில் மாபெரும் வெற்றி பெறப்போகும் நாள் வந்துவிட்டது. ஆம், உன் கர்ம வினைகள் அனைத்தும் இன்றோடு கழிந்து விட்டது மொத்தமாக. இனி நீ பயப்படும்படியாக எதுவுமே நடக்காது. ஆனால் உன் மனநிலையை என்றுமே சமநிலையில் வைத்துக்கொள். இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி. அப்பொழுதுதான் காயங்கள் ஏதும் பட்டாலும் அது உன் மனதுக்குள் வலிக்காது. உன் முழு கவனமும் இனி செயலில்தான் இருக்க வேண்டும். உன் மனம், வாக்கு, செயல் இவை மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்புரிய உனக்கு கருணை புரிவார் அந்த கருணை வாய்ந்த கந்தன். எதிர்மறை எண்ணங்களில் ஊறிப்போன உன் மனது இன்றோடு என் துணியில் கொழுந்து விட்டு எரியட்டும். கந்தனின் வேலானது உன் மனதில் உள்ள கெட்டதை நீக்கி நல்லதெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்க துணை புரியட்டும். இன்றிலிருந்து தினம் ஒருவருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக்கொள். அந்த உதவி பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. உன்னால் முடிந்த உடை இல்லாதவருக்கு உடை வாங்கி கொடுத்தலோ, இல்லை ஒருத்தருக்கு ஒரு வேளை உணவு திருப்தியுடன் வழங்குவதோ, அதுவும் முடியாவிட்டால் உன்னால் இயலக்கூடிய பண்பான ஆறுதலான வார்த்தைகள் கூட ஒருவரின் கடினமான சூழ்நிலையை மாற்றும் சக்தி கொண்டது. அதனால் அதுவும் ஒரு பெரும் உதவிதான். இப்படியும் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்காவது உதவி செய்யும்போது மீதம் இருக்கும் உன் கெட்ட வினைகளும் வேரோடு அறுக்கப்படும். இல்லை, இவையெல்லாம் என்னால் செய்ய இயலாது என்று நான், எனது என்ற அகந்தையோடு செயல்பட்டால் நஷ்டம் உனக்குத்தான். என் பிள்ளையாக இருந்தால் என் சொற்படி கேட்டு நடப்பாய். என் சொற்படி கேட்டு நடப்பவர்கள் அதிர்ஷ்டம் பெற்ற பிள்ளைகள். இப்படி நீ உதவி செய்தால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும், ஏன் உன் தலைமுறைக்கே 10 மடங்காய் நன்மைகள் திரும்ப கிடைக்கும். இன்றுதான் அனைத்து கர்மாக்களும் முடிந்துவிட்டதே என்று அகங்காரமாக செயல்படக்கூடாது.
உனக்கு கீழ் இருப்பவரானாலும் சரி, உனக்கு மேல் இருப்பவரானாலும் சரி, பேசும் முன் யோசித்து பேசு. ஏனென்றால் நீ சொல்லாத சொல்லுக்கும் நீதான் முதலாளி என்பதை புரிந்து கொள். இனி வரும் காலங்களில் நல்லவற்றையே நினைத்து நல்லதையே செய். இதுவரை நீ இழந்ததெல்லாம் போதும். இனி வரும் நாட்களில் உன் செயலுக்கான மாபெரும் வெற்றி இன்றிலிருந்து தொடங்கும். நேர்மறை எண்ணங்களால் மட்டுமே உன் மனதை நிரப்பிவிட வைத்துக்கொள். அப்போதுதான் உன்னுள் இருந்து உன் காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்து தருவேன். உன் கர்ம வினைகள் கழிந்திருந்தால்தான் எனது இந்த தெய்வ வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அதனால்தான் சமராபுரிவாழ் சண்முகத்தரசனின் வேலோடு வந்துள்ளேன். தொட்டு விட்டாய்தானே அவரின் வேலை. இனி உன் கர்மவினையோடு தனியாக போர் புரிந்த உனக்கு துணையாக வந்து உன்னை மீட்டெடுக்கும் கடைசி நாள் இன்று. இனி உன் வாழ்வினில் சுப நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.